ஹலோ, வெல்கம் டு திஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கார சட்னியும் தோசையும் தாங்க. சட்னிக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம சட்னி அரைக்கும்போது நல்ல வாசமாகவே இருக்கும். காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், ஒரு 4-5 பூண்டு பல், அதன் கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. இது ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதன் கூட நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோங்க. இந்த சட்னிக்கு நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கூடுமான அளவு நம்ம எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதனோட சேர்த்து நல்ல கண்ணாடி பத அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதன் கூட கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்துடலாங்க. அதனோட ஒரு 2 நல்ல தக்காளி, அதாவது பழுத்த தக்காளியாக இருக்கணும். அப்போ தான் சட்னி நல்லா இருக்குங்க. அதையும் இதனோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். மிக மிக எளிமையாக அதே சமயம் நல்ல சுவையான ஒரு கார சட்னி நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாங்க. கார மிளகாய், பூண்டு, கடலைப்பருப்பு, உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். தக்காளி, சின்ன வெங்காயம், புளி, உப்பு, அவ்வளோதாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதாங்க. சுவையான ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னிக்கு நீங்கள் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் இதனுடைய சுவை நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, ஏன் தயிர் சாதத்துக்குமே இந்த சட்னி திக்காக வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கங்க. சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.